ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் முருகா. ஓம் சரணபவா. ஓம் சண்முகநாதா. வேலும் மயிலும் துணை. அருணகிரிநாதர் அருள்பாலிக்கும் சோதிட கடவுள் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா, சனி பெயர்ச்சி பலன்கள் 2025 முதல் 2027 வரை நடக்க இருக்கின்ற இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார். கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தோம்னால், கிரகனுடைய சஞ்சாரம் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் நம்ம இந்த வீடியோ பதிவானது பதிவுபட உள்ளதுங்க. இதனால் வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் புதிய நபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட 1 பாயிண்ட் ஜோதிடம், இலவச ஜோதிடம் உங்களுக்கு தரப்படுதுங்க. ஏதாவது ஜோதிடத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய நடப்பு நடவடிக்கையில், உங்களுடைய இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாதகத்தில் ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா 1 பாயிண்ட் ஜோதிடம் இன்னும் ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த 1 பாயிண்ட் ஜோதிடத்தில் உங்களுடைய பெயர், ராசி, அதாவது உங்கள் பெயர், உங்களுடைய பிறந்த நேரம், நட்சத்திரம், அவங்களுடைய பிறந்த ஊர், இதெல்லாம் சொல்லிக்கொண்டு நீங்கள் உங்களுடைய கேள்வி என்ன கேள்விங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. எதுக்காக இந்த உங்களுடைய கேள்வி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துட்டு உங்களுக்கு அந்த நீங்கள் கேட்குற கேள்வி எப்படி வேணும் அப்படிங்கிறது கேளுங்க. ஒன்று கமெண்ட் பாக்ஸே தெரிவிக்கணுமா, இல்லை உங்களுக்கு இதுமாரி வீடியோ மூலம் போடணுமா, இல்லை உங்களுக்கு என்னுடைய நம்பர் தொடர்பு கொண்டு நீ ஜாதகமே பார்க்கணுமா அப்படிங்கிறத முதல்ல நம்ம கமெண்ட் பாக்ஸை தெரிவிச்சிங்க. ஏன்னா ஒவ்வொரு ராசினருக்கும் நம்ம ஒவ்வொரு வீடியோவில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த கடக ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் 2025 எப்படி இருக்க போகிறது. கடகராசி பொறுத்தவரையில் காலபுருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகளில் 4வது வீடாகவும் சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி பலன் தருகிறது. சனி பெயர்ச்சியில் கடகராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வீடியோ பதிவில் நம்ம துல்லியமான கணிப்புடன் வீடியோ பதிவானது பதிவுபட உள்ளதுங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே லைக் பண்ணிட்டு தாங்க. எப்படி கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், எதாவது மாற்றணும் அப்படி பார்த்துக்கலாம். இந்த கடகராசி பொறுத்தவரையில் உங்களுக்கு இந்த காலகட்டம் 9ல் சனி பயிற்சி ஆரம்பிக்குதுங்க. இப்போ 10ஆம் இடத்தை பார்க்கும்போது மிதுன ராசி, 9ஆம் இடத்துல சனி பயிற்சி. இதனால் வரைக்கும் மீன ராசியில் சனி பயிற்சி உங்கள் ராசியில் இருந்து 9ஆம் வீட்டில் நிகழ்ந்திருந்தார். இந்த பெயர்ச்சி மாற்றம் என்பது கடகராசிக்கு 8லேருந்து 9க்கு நகர இருக்கிறார். இதுவரைக்கும் இந்த 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு பாடாய் படித்து கொண்டிருந்தது கடகராசி என்பவர்களுக்கு சனி பயிற்சி. இப்போ நடக்க இருக்கின்ற இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 அன்று ஆரம்பிக்கக்கூடிய நிகழ உள்ள சனி பயிற்சியானது அதாவது ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2027 வரை மீனத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலமான மாற்றங்கள் இருக்கக்கூடியதுங்க. நீங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையை காண இருக்கீங்க. இதனால் வரைக்கும் நீங்கள் சந்தித்து வந்த இழப்புகளில் இருந்து மீண்டும் விடுபெற போகிறீங்க. தடைகளை நகர்த்து எறிவ போகிறீங்க. போராட்டங்கள் மற்றும் எதிர்பாராத இழப்புகளுக்கு ஒரு முடிவை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் வசதியாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு மற்றும் ஆன்மீக ஈடுபாடு கொள்ளதுக்கான ஒரு சூழல் இருக்குதுங்க. உத்தியோகம் பார்க்கக்கூடிய அன்பார்ந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி 2025 நடக்க இருக்கின்ற மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது பலன்கள். கடின உழைப்பு தாங்க உங்களை அர்ப்பணிப்பு உணர்வின் மூலம் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்க. உத்தியோகத்தின் மூலம் ஆதாயம் பெற இருக்கீங்க. தாமதம் இருந்தால் கூட நீங்கள் நீடித்த ஆதாயம் பெற இருக்கீங்க. முந்தைய போராட்டங்களில் இருந்து மீண்டு வர போகிறீங்க. சில சிறிய சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. எனவே திட்டமிட்டு செயல்படுங்கள். அதன் மூலம் நேர்மறையான முன்னேற்றத்தை நீங்கள் காண இருக்கீங்க. உங்களுடைய அன்றாட பணிகள் மற்றும் பொறுப்புகள் நீங்கள் சரிவர நிறைவேற்றலாங்க. உங்கள் பலவீனங்களை அறிந்து நடந்து கொள்வதன் மூலம் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைய இருக்கீங்க. இந்த அணுகுமுறை மற்றும் சனியுடைய சாதகமான தாக்கம் இணைந்து உங்கள் உத்தியோக வாழ்க்கை முன்னோக்கி நகர போகிறீங்க. 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம், வாக்கு வன்மை என்று சொல்லக்கூடிய இடம் 2ஆம் இடம். குடும்ப உறவு, காதல் உறவு எப்படி இருக்க போகிறது. உங்கள் துணையின் கருத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய காலகட்டங்க. அதன் மூலம் உங்களுடைய மதிப்பு உயர இருக்குதுங்க.
கருத்து வேறுபாடுகளை களைய உதவும் ஒளி மறைவின்றி கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதன் மூலம் இந்த பிணைப்பு உங்களுக்கு மேம்பட்ட வாழ்க்கையை அள்ளித்தர இருக்குதுங்க. உங்கள் காதலுக்கு பிறனுடைய ஆதரவு இருக்கக்கூடிய காலகட்டங்க. நீங்கள் காதல் சரினாக்க உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க. தந்தையின் ஆதரவு தேவைப்பட்டால் நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை நேரடியாக தெரிவிக்கக்கூடிய காலகட்டங்க. அப்போ உங்கள் உறவில் பொறுமை மற்றும் புரிதல் அவசியம். இளம் வயதினர் மனதில் புதிய காதல் மலர் இருக்குதுங்க. உங்கள் அன்புக்குரியவரிடம் உறுதுணையாக தொடர்புகளை உருவாக்குவதற்கு வெளிப்படையான தொடர்பு மற்றும் நேர்மறையான மனநிலை ஆகியவற்றை அவசியங்க. திருமண வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும்போது 7ஆம் இடம் திருமணம் சார்ந்து கணவன் மனைவிக்குள், அதாவது 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல இருந்து கணவன் மனைவி உறவில் ஒளிமறைவற்ற தன்மை இருக்க போகுதுங்க. இது அதாவது உங்களுடைய புரிந்துணர்வை கொடுக்குதுங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் கருத்துக்களை நீங்கள் கவனமுடன் கேட்க வேண்டும். அவர்களின் கண்ணோட்டத்தில் விஷயங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். மேலும் அவருடன் உங்களுடைய தரமான நேரத்தை ஒதுக்கி செலவழிக்க பாருங்கள். இது உறவுக்கு அதிக மதிப்பை சேர்க்கும் வகையில் இருக்குதுங்க. மேலும் நம்பிக்கை, மரியாதை மற்றும் ஒருவருக்கொருவர் தனித்தன்மை வாய்ந்த குணங்களுக்கு பாராட்டுகளை சொல்வதில் கவனம் செலுத்துவதன் மூலம் உறவின் உண்மையான அர்த்தத்தை நீங்கள் அனுபவிக்க போறீங்க. நிதிநிலை 11ஆம் இடம் லாபஸ்தானாதிபதி. இப்போ இதனால் வரைக்கும் பார்க்கும்போது குருவுடைய பார்வை உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கார். நிதியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் 2025 முதல் 27 வரை நடக்கக்கூடிய இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க நிதிநிலை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது, அதாவது நிதிநிலைக்கான வரவு செலவுகளை பட்ஜெட் அமைத்து செயல்படுத்தவும் இந்த காலகட்டம் ஏற்றதாக இருக்குதுங்க. பணத்தை முதலீடு செய்வதற்கு முன் ஆராய்ந்து செயல்பட்டால் வாழ்வில் முன்னேற்றம் காணலாம். முதலீடு விஷயத்தில் நிறுவனுடைய ஆலோசனை பெறவும், ஒரே திட்டத்தில் முதலீடு செய்யாமல் பல்வேறு திட்டங்களில் முதலீடு செஞ்சு உங்களுடைய கடன்கள் வாங்குவதை கடனை தவிர்க்க வேண்டும். அவசியம் தேவை என்றால் உங்களுக்கு திரும்பி செலுத்தி தகுதி அறிந்து அதற்கேற்ப கடன் வாங்குவது நல்லதுங்க. எனவே கடன் வாங்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதாரம் பற்றிய சந்தை நிலவரம் அறிந்து கொள்ளுங்கள். அது தகவலை அடிப்படையாக கொண்டு வேகமான முடிவுகளை எடுப்பதன் மூலம் உங்கள் நிதி இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகளை மேம்படுத்தலாங்க. உங்கள் நிதி எதிர்காலம் உங்களுடைய கைகளில் உள்ளது என்பதை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். எனவே நீங்கள் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க. மாணவர்கள் இந்த காலகட்டம் பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய அன்பார்ந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன்கள் 2025 முதல் 2027 வரை நடக்க இருக்கின்ற சனி பயிற்சி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர பார்க்க இருக்கிறோம். இந்த மாணவர் பொறுத்தவரை கடின உழைப்பை மேற்கொள்வதன் மூலம் படிப்பில் வெற்றி காலமாக அர்ப்பணிப்பு உணர்வுடன் படிக்க வேண்டியது அவசிய காலகட்டம். மாணவர்கள் மனதில் தன்னம்பிக்கையை மேம்படவும், மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் இந்த நல்ல காலத்திற்கு உங்களுக்கு நல்ல மதிப்பெண் இலக்காக கொண்டு செயல்பட போகிறீங்க. ஆழ்ந்த ஈடுபாடு நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு பயனளிக்க போகுதுங்க. புதிய விஷயங்களின் திறன்களை கற்றுக்கொள்ள இந்த நேரம் சரியானதாக தெரியுதுங்க. உங்களுடைய தனித்துவமான எண்ணங்கள், ஆராய்ச்சிகள் மற்றும் யோசனைகளை மாற்றக்கூடிய இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். உங்களுடைய பேச்சில் கவனமாக இருங்கள். உங்கள் திறமைகள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற உதவும். நேர்மறையான அணுகுமுறையை பெறுவதன் மூலம் உங்கள் கல்வி முயற்சிகளில் புதிய உயரங்களை அடைய இருக்கீங்க. உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப 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 முக்கியங்க. சுவரில் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும் என்பதற்கேற்ப உங்களுடைய ஆரோக்கியம் தவப்பான சார்ந்த ஆரோக்கியம் பார்த்துருக்கோம். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். சிறிய உடல் உபாதைகள் என்றால் கூட அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்ய முயலுங்கள். தேவைப்படும் மருத்துவ பரிசோதனைகள், ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் மற்றும் சீரான வாழ்க்கை முறை ஆகியவற்றை உடல் நல உபாதைகள் கணிசமாக குறைந்து இருக்குதுங்க. மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். எனவே மன அழுத்தமின்றி நீங்கள் இருங்கள். இதற்கு யோகா அல்லது தியானம் மேற்கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வெளிப்படுத்திக் கொள்வதன் மூலம் பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள் போன்ற ஊட்டச்சத்து பொருட்கள் நிறைந்த உணவுகளை நீங்கள் இருக்கும்போது சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க. உங்களுடைய சிறந்த உணவு திட்டத்தை தேர்வு செய்யவும். சரியான உடல் செயல்பாட்டிற்கு தண்ணீர் அவசியங்க. தேவைப்படும் தண்ணீரை அருந்துங்கள். என்ன நேயர்களே, இதில் கடகராசி என்பவர்களுக்கு பலன் பார்த்துட்டோம். கடகராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரம். முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். உங்களுடைய குடும்பத்தில் சற்று தொய்வுகள் அகண்டு மன மகிழ்ச்சிக்கு உள்ளாக போகிறீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் குறைய இருக்குதுங்க. வெகு நாட்களாக ஒரு விஷயத்துக்காக நீங்கள் போராடி கொண்டிருக்கீர்கள். அது உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குதுங்க. உங்களுடைய திருமணம் சார்ந்து 7ஆம் இடத்தில் கலஸ்திரஸ்தானாதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பதால் நீங்கள் திருமணம் சார்ந்து தெளிவாக நல்ல வரன்கள், நல்ல துணையாடை பெற்று மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை மூலம் இன்பம் காண இருக்கீங்க. வெளிநாடு சென்று படிப்பது இந்த காலகட்டம் வெளிநாட்டில் வாய்ப்பு நல்லதாக இருக்குதுங்க.
புத்திரபாகியாக காத்து வருவது காலகட்டம். புத்திரபாகி கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. அடுத்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது கடகராசியிலே பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலுமே ஒரு போராட்டத்தை மட்டுமே வாடக்கூடியவர்கள் இந்த கடகராசியில் பூச நட்சத்திரக்காரர்கள். அடுத்தது உடல் சார்ந்து கொஞ்சம் சற்று அக்கறை தேவைப்படும். மனைவி சார்ந்து சற்று பேச்சில் நிதானம் தேவைப்படும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய மாதம் இந்த மாதங்க. அதாவது இந்த பூச நட்சத்திரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது குழப்பத்தை நீக்க வேண்டும். குழம்பின் நிலையில் நீங்கள் இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் உங்களால் செய்ய முடியாதுங்க. அடுத்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அந்த காலகட்டங்க. மூன்றாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது கடகராசியில் ஆயில் நட்சத்திரம். வாழ்க்கை முழுவதும் அவசியம் அப்படிங்கிறது மாதிரி அதாவது கடகராசி ஆயில் நட்சத்திரக்காரங்களுக்கு புலம்பல் மட்டுமே போகக்கூடிய ஜாதகம். எப்படா எது பண்ணாலும் நமக்கு நல்லது நடக்க மாட்டேங்குன்ற ஒரு வருத்தம், குடும்பத்தில் கலகலப்பு இல்லாமல் ஒரு சூழ்நிலை, தனிமையில் இருப்பதாக உணரக்கூடிய ஒரு தருணம், இதெல்லாம் மாறுவதற்காக கடகராசியிலே ஆயில் நட்சத்திரம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை அனுதினமும் பணி வாருங்கள். வெறுப்பு காட்டாதீர்கள். அதுமேல் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை பயக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. நீங்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி உங்களுடைய நம்பர் மற்றவங்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய ஜோதிட சம்பந்த கேள்விகளுக்கு நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பிறந்த ஊர், பிறந்த நேரம், பிறந்த டேட் ஆஃப் பர்த் எல்லாம் டைப் பண்ணி, பிறந்த டைம் நம்ம டைப் பண்ணி நமக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுடைய பதில்கள் உடனுக்குடன் தரப்படும். தொடர்ந்து இணைந்தீர்கள். அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பற்றி சந்திக்கும் வரை உங்களிடம் உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கங்க.